வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருப்பதை உங்களால் யாராலும் தடுக்க இயலாது நிகழ இருப்பதை அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சூரியன், சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் அதிர்ஷ்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருப்பதால வருமானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா அந்த அளவிற்கு வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால மகான்களுடைய தரிசனம், குருவினுடைய ஆசி, தீர்த்த தல யாத்திரையும் கிடைக்க இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மகா கும்பமேளா ஸ்தான பாக்கியமும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பாராத பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. சுப செலவுகள் இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வெயில் நேரங்களில் அலைச்சலை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. வெளிநாடு ஒன்றில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் 7வது ஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருப்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகளில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது. அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் விருச்சிக ராசியில் உள்ள உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான், செவ்வாய் ஆகிய இருவரை தவிர வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட மற்ற அனைத்து கிரகங்களும் அவ்வளவு அனுகூலமான பாதையில் சஞ்சரிக்குதுங்க. சந்தை நிலவரம்
சாதகமாக இருக்குது. போட்டிகள் ஓரளவே இருப்பதால விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தருங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக யோக பலன்களை அளிக்கக்கூடிய சிறந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வருமானமும் உயர இருக்குது. சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குது. செல்வாக்கும் உயர இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை ஓரளவு சீர் செய்து கொள்ள உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க விருது கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு ஆதாரமாக உள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மேலிட தலைவர்கள் உங்கள் மீது உங்களை அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. இதனால கிரக நிலைகள் குறிப்பிடுதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்திலோ அல்லது கட்சியிலோ முக்கிய பதவியொன்று உங்களுக்கு காத்திருக்குதுங்க. அதன் காரணமாக செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதுமே பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபட இருக்குதுங்க. நினைவாற்றல் அதிகரிக்குங்க. தேர்வுகளிலும் நேர்முக போட்டிகளிலும் சரியான விடையளித்து வெற்றி பெற கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் IAS IPS ஆகிய துறைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து படித்து வெற்றி பெறுவதற்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரகநிலைகள். இது உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் அதாவது 8ஆம் இடத்தில் பூமிக்காரகரான செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் 4 சனி பகவானும் வலம் வருவதால் வயல் பணிகளில் சற்று கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தை தருங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் ராசியில் குரு சஞ்சரிப்பதால் பலருக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குது. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாயினால் தோஷம் ஏற்பட்டு இருக்குதுங்க. இதனால உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருள்மிகு முருகன் பெருமானை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.